ஹலோ மக்களே, இது என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த கிஃப்ட் பேக் வந்து என் பசங்களுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்கூலில் கொடுத்த கிஃப்ட் பேக்கு. இந்த பேக்கில் வந்து எல்லா பசங்களும் வந்து அவங்கவுங்க வந்து மற்ற பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு, அவங்க கிளாஸில் இருக்கிற மற்ற எல்லா பசங்களுக்கும் கொடுக்குறதுக்காக கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ என் பையனும் அவங்க கிளாஸில் இருக்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு போனான். என்னடா இது மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டாடுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது குழந்தைங்க மனசில் வந்து மற்றவங்க மேலே அன்பாக இருக்கணும், அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இருந்தே இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க. இது வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து ஒரு பையன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து வேலண்டைன்ஸ் கிஃப்ட் கொடுக்கலாம், டீச்சர்ஸுக்கு கொடுக்கலாம். இது கூட வந்து என் பையனுக்கு அவங்க டீச்சர் கொடுத்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டு. வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது அன்பை பகிர்ந்துக்கிற ஒரு நாள் தானே தவிர அதை நம்ம யார் மேலே பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமில் வந்து கிளாடியஸ் அப்படிங்கிற மன்னர் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து மக்கள் வந்து அதாவது அவங்க படை வீரர்கள்லாம் வந்து ஒரு கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுறாரு. யாரும் யாரையும் வந்து லவ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போடுறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்றது வந்துருச்சுன்னா, இல்லை ஒருத்தர் மேலே யார் மேலேயாவது அன்பு வந்துருச்சுன்னா, அவங்க வந்து அவங்க கடமையை ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் நம்பியிருக்காரு. அப்படி இருந்த சூழ்நிலையில் மன்னருக்கு தெரியாமல் வந்து வேலண்டைன் அப்படிங்கிற சர்ச் ஃபாதர் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய லவ் பண்ண சோல்ஜர்ஸ்க்கு வந்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தெரிஞ்ச மன்னர் வந்து அந்த ஃபாதரை வந்து தூக்கில் போட்டுட்டாங்க. அதனால தான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து அவரை நினைவு வைக்கிற விதமாக தான் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ரோம்லேருந்து மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே பரவி இப்போ வரைக்கும் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து சிம்பிள் ஆஃப் லவ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெளிநாடுகளில் இதை இந்த மாதிரி கொண்டாடுறது நல்லாவே இருக்குது. குழந்தைங்களுக்குமே அது வந்து ஒரு ஃபன் டேவாக தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கிஃப்ட்டு கொடுத்து கொண்டாடுறது அவங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு நான் இதை வாங்கிட்டு போகிறேன், அதை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் வாங்கிட்டு போகிறாங்க. என் பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான க்யூட்டான கிஃப்ட்லாம் வந்திருக்கு. என் பையன் பேர் போட்ட கீ செயின்லாம் வந்துருந்துச்சு, அஸ்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் நல்லா யோசிச்சு ரொம்ப அழகழகான கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலே காட்டுற அன்பால் இந்த உலகத்தில் நம்ம எதை வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.